அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்னை பராசக்திக்கு உரிய புனிதமான ஆடி மாதத்தில் நம் ஆலய ஓம் சேனலில் வாரந்தோறும் ஒரு அம்மன் கோயிலை தரிசித்து வருகிறோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சுமார் 50 வருடங்கள் பழமையான சென்னை கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடபழனி கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் சமேத முல்லைவனநாதர் திருக்கோயில். இத்தலம் முதலில் நாகாத்தம்மன் என்கின்ற தெய்வத்தை மூலவராக கொண்டு நாகாத்தம்மன் திருக்கோயில் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் மற்றும் முல்லைவனநாதர் சன்னதிகள் மூலம் தற்போது அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் சமேத முல்லைவனநாதர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் உள்ள மக்கள் நாகாத்தம்மன் கோயில் என்றும் அழைக்கின்றனர். இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் திருமணமான பெண்களுக்கு கருவை உருவாக்கி காத்து ரட்சித்து குழந்தை வரம் அருள் புரிவதுதான். அதேபோல் இங்குள்ள மூலவர் முல்லைவனநாதர் திருமண வரம் அருளும் சிவபெருமானாக போற்றப்படுகிறார். இவை இரண்டுமே இங்கு வரும் நிறைய பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. மேலும் இத்திருத்தலத்தில் சர்ப்ப தோஷங்களை நீக்கும் நாகாத்தம்மன், கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் மற்றும் புற்று அம்மன் என 3 சக்தி வாய்ந்த அம்மன்கள் குடிகொண்டுள்ளனர். இது போன்ற பல சிறப்புகளை உடைய ஒரு கோயிலை சென்னையில் வேறெங்கும் காண முடியாது. சென்னையில் நெரிசல் மிகுந்த பகுதியான கோடம்பாக்கத்தில் அமைதியான சூழலில் குடியிருப்புகளுக்கு அருகில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கிய ஆலய நுழைவாயிலுடன் அமைந்துள்ளது. ஆலயத்தின் அருகில் பூஜை பொருட்களை வாங்க வசதியாக சில கடைகள் உள்ளன. நுழைவாயிலை கடந்து சென்றதும் முதல் பிரகாரத்தில் இடதுபுறம் நாகாத்தம்மன் சன்னதி அமைந்துள்ளது. சன்னதிக்கு முன்பு 2 நாகக்கன்னிகள், திரிசூலம் மற்றும் சிம்ம வாகனம் அமைந்துள்ளது. கருவறை சன்னதியில் நாகாத்தம்மன் தெற்கு நோக்கி பிரம்மாண்டமாக அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறாள். இங்கு கோயில் கட்டப்படுவதற்கு முன்பு இந்த இடத்தில் சிலர் ஒரு நாகப்பாம்பை அடித்து கொன்றுவிட்டனர். அந்த இறந்த நாகத்தை இங்கு அடக்கம் செய்து அதற்கு மேல் இந்த நாகாத்தம்மன் சன்னதியை நிறுவி கோயில் கட்டினர். எனவே இங்குள்ள நாகாத்தம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள். இந்த நாகாத்தம்மனே இத்திருக்கோயிலின் முதல் பிரதான தெய்வமாகும். நாகாத்தம்மன் கருவறை சன்னதியின் பின்புறம் வராகி அம்மன் மற்றும் பச்சையம்மன் அருள் புரிகின்றனர். கருவறை சன்னதியை சுற்றி திருவீதி அம்மன், முப்பாத்தம்மன் மற்றும் கங்கையம்மன் ஆகிய கிராம தேவதைகள் கோஷ்டத்தில் காட்சி தருகின்றனர். நாகாத்தம்மனுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை பழத்தோலில் தீபமேற்றி வழிபட்டால் எப்படிப்பட்ட சர்ப்ப தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் நாகாத்தம்மனை வழிபட்டால் உடல் உபாதைகள், நோய் நொடிகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பௌர்ணமி நாட்களில் நாகாத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறுகின்றன. நாகாத்தம்மன் சன்னதிக்கு இடதுபுறம் தனி சன்னதியில் முருகப்பெருமான் செம்பு முருகன் என்ற திருநாமத்தில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். அடுத்து 2வது பிரகாரத்தில் இடதுபுறம் சப்த கன்னியர் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு சப்த கன்னிகளாக இந்திராணி, கௌமாரி, வைஷ்ணவி, பிராமணி, வராகி, மகேஸ்வரி மற்றும் சாமுண்டி ஆகியோர் ஒரே சன்னதியில் தெற்கு நோக்கி காட்சி தருகின்றனர். இந்த சன்னதியை அடுத்து பால்முனீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. முனீஸ்வரரை குலதெய்வமாக வழிபடும் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தில் நிகழும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துவங்கும் முன்பு இங்குள்ள முனீஸ்வரருக்கு அவரவர் குல வழக்கப்படி பூஜைகளை செய்து வழிபட்டால் சுப காரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறும் என்பது நம்பிக்கை. இவர்களை கடந்து சென்றால் இடதுபுறம் இத்திருக்கோயிலின் உற்சவர் சோமாஸ்கந்தர் சன்னதி அமைந்துள்ளது. இதையடுத்து தனி சன்னதியில் வெங்கடேச பெருமாள், லட்சுமி தாயார் பக்தர்களுக்கு கிழக்கு நோக்கி அருள் புரிகின்றனர். 2ஆம் பிரகாரத்தின் வலதுபுறம் வீரபத்ரர் சன்னதி, காலபைரவர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதி அமைந்துள்ளன. 2ஆம் பிரகாரத்தில் ஆலய நுழைவாயிலுக்கு நேரெதிரே பலிபீடம், பிரம்மாண்ட கொடிமரம் மற்றும் நந்தி ஆகியவை அமைந்துள்ளன. இவர்களை கடந்து 3ஆம் பிரகாரத்தில் சிவபெருமான் பிரம்மாண்ட சிவலிங்க வடிவில் முல்லைவனநாதர் என்ற திருநாமத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இவரின் கருவறையை சுற்றி தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா காட்சி தருகின்றனர். இங்குள்ள சிவபெருமானை வேண்டி வழிபட்டால் தடைப்பட்ட தாமதமான திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவபெருமான் சன்னதிக்கு இடதுபுறம் இத்திருக்கோயிலின் பிரசித்தி பெற்ற கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சன்னதிக்கு முன்புறம் சிம்ம வாகனம், திரிசூலம் உள்ளது. இந்த சன்னதியில் குடிகொண்டிருக்கும் அன்னை கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு கருணையோடு அருள்பாலிக்கிறாள்.
திருமணமான பெண்களுக்கு கருவை உருவாக்கி கர்ப்பத்தை பாதுகாத்து ரட்சித்து அவர்களுக்கு குழந்தை வரம் அளிப்பதால் அன்னைக்கு கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அம்மன் கருவறை சன்னதியை சுற்றி திரிசக்தி எனப்படும் ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி ஆகிய 3 சக்திகளை குறிக்கும் வகையில் காயத்ரி, மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி அருள்பாலிக்கின்றனர். இத்திருக்கோயிலில் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் சன்னதிக்கு முன்பு ஒரு வெள்ளி தொட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் சன்னதிக்கு முன்பு புற்று அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் புற்று அம்மன் அரச மரத்தடியில் சில துணை தெய்வங்களுடன் காட்சி தருகிறாள். அரச மரத்தில் பக்தர்கள் கயிறு, தொட்டிகள் கட்டி தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி புற்று அம்மனை வழிபடுகிறார்கள். இங்கு பக்தர்கள் புற்றுக்கு பாலூற்றி வழிபடுகின்றனர். முல்லைவனநாதர் கருவறை சன்னதிக்கு வலதுபுறம் விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இவரின் கருவறை சன்னதியை சுற்றி சங்கடகர கணபதி, வலம்புரி விநாயகர் மற்றும் பராசக்தி கணபதி அருள் புரிகின்றனர். விநாயகர் சன்னதிக்கு முன்பு வலதுபுறம் துர்க்கை சன்னதி மற்றும் லட்சுமி நாராயணி சன்னதிகள் அமைந்துள்ளன. அதையடுத்து உள்ள தனி கருவறை மண்டபத்தில் பாவங்களை போக்கும் காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி ஒரே சன்னதியில் பக்தர்களுக்கு கிழக்கு நோக்கி அருள் புரிகின்றனர். இந்த மண்டபத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் 4 காட்சி தருகின்றனர். இறுதியாக சன்னதிக்கு வலதுபுறம் தனி மண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மாண்டமாக தெற்கு நோக்கி அருள் புரிகிறார். அவரை சுற்றி 4 மூலைகளில் நந்திகேஸ்வரர், லிங்கோத்பவர், குபேரர் மற்றும் சுக்கிரன் அருள் புரிகின்றனர். பிரார்த்தனை சிறப்பு. இத்திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் அன்னை கர்ப்ப ரக்ஷாம்பிகைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று மாலை 5 மணியளவில் சிறப்பு நெய்யபிஷேகம் செய்யப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு இங்கு வந்து பூஜைக்கு தேவையான நெய்யை கொடுத்து நெய் அபிஷேக பூஜையில் கலந்து கொள்கின்றனர். அதன் பிறகு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதனுடன் தேவையான நெய்யை கடையில் வாங்கி சேர்த்து 48 நாட்கள் பிரசாதமாக உட்கொண்டால் அன்னையின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பல பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. அதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனுக்கு காலை 11:30 மணியளவில் தைலாபிஷேகம் நடைபெறுகிறது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த எண்ணெயை வயிற்றில் பூசி வர கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. இது தவிர ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பு வளைகாப்பு பூஜை நடைபெறுகிறது. கர்ப்பிணி பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சுகப்பிரசவம் ஏற்பட வேண்டிக் கொள்கின்றனர். அன்னையின் அருளால் குழந்தை பிறந்ததும் தம்பதியர் குழந்தையை கோயிலுக்கு கொண்டு வந்து அம்மனின் முன்பு வைத்து அம்மனின் ஆசீர்வாதத்தை பெறுவது வழக்கமாக உள்ளது. இது தவிர சிலர் குழந்தைகளை அம்மனுக்கு முன்பு வெள்ளித் தொட்டிலில் வைத்து அம்மனின் ஆசியை பெறுவதும் உண்டு. திருமண வரம் வேண்டும் பக்தர்கள் இங்குள்ள சிவபெருமானை திங்கட்கிழமையன்று 9 தீபம் ஏற்றி அதன் பிறகு சிவன் மற்றும் அம்பாள் கருவறையை 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதுபோல தொடர்ந்து 9 திங்கட்கிழமைகள் சிவபெருமானை வேண்டி வழிபட்டால் திருமண தடைகள், தாமதங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இங்கு வரும் பக்தர்கள் பலரின் அனுபவமாக உள்ளது. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 8 மணி வரை. ஆலய தொடர்பு அலைபேசி எண் 9940190990. வடபழனி கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் அல்லது நாகாத்தம்மன் திருக்கோயில் சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் பவர் ஹவுஸ் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஒத்தவாடை தெருவில் அமைந்துள்ளது. ஆலய முகவரி அருள்மிகு வடபழனி கர்ப்ப ரக்ஷாம்பிகை திருக்கோயில், 110 ஒத்தவாடை தெரு, கோடம்பாக்கம், சென்னை 600024. அலைபேசி எண் 9940419090. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.